ஆன் பண்ணிட்டு ரைட். ऐंकार ह्रींकार रहस्ययुक्त श्रींकार गूढ़ात्र महाविभूत्या ओंकार मर्म प्रतिपादिनीभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां. The much awaited doubt session. So இன்னைக்கு pronunciation ஒரு தடவை பார்த்தாச்சு. ஏதாவது வேற ஏதாவது questions இருக்கா? Or any other question for that matter? ஏன்னா ரொம்ப இன்டெப்த் கான்செப்ட்ஸ் நிறைய பார்த்துன்னு வந்தோம். அதுல ஏதாவது இது புரியல ஆர் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படி ஏதாவது இருந்ததுன்னா இன்னைக்கு அதை பார்த்துக்கலாம் கொஞ்சம். பிகாஸ் இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே போயிடுது இல்லை. ஸோ வில் டேக் டைம் ஃபார் கொஸ்டின்ஸ். ஸோ லக்ஷ்மி அக்கா நீங்க வந்து அந்த குட்டி பூஜை எப்படி பண்றது அப்படி கேட்டிருந்தேன். ஸோ தட் வாஸ் ஒன் கொஸ்டின். இந்த மாதிரி வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இன்னொரு விஷயம் எனக்கு இப்போ ஒரு ஸ்லோகாவும் ஒரு வர்ணனை ஒரு மீனிங் இருக்கு இல்லையா? அப்ப சுவாமி அம்பாளை வந்து ஒரு மாதிரி நம்ம வந்து தியானம் பண்ணி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. ஒரு ஸ்லோகாக்கும் ஒரு இது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சதுர்பீகி ஸ்ரீகண்டேகி வந்து ஸ்ரீ சக்கரத்தை பத்தி இப்போ நமக்கு அந்த அந்த ஸ்லோகத்தை சொல்றதே அதையும் வந்து நம்ம தியானத்துல கொண்டு பண்ணுமா? இல்ல வந்து ஒரே ஒரு இது மட்டும் அருணவர்ண அம்பாளை மட்டும் நம்ம வந்து தியானிச்சு நம்ம எல்லா ஸ்லோகாவும் கண்டினியூஸா சொன்னாலும்? ஸோ ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு தீம். ஸோ அப்ரிஷியேட் த poetic beauty and the tantra behind each slokam. That is a good approach. நீங்க ஸ்லோகம் சொல்றதையும் தியானத்தையும் இந்த ஸ்லோகங்களை வச்சுட்டு மிங்கிள் பண்ணாதே. that might get a little confusing. மெடிடேஷனுக்கு உங்களுக்கு இதுல இருக்கிற எந்த ஃபார்ம் வேணா நீங்க எடுத்துக்கோங்க. பட் அத ஒரு சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸோட பண்ணுங்க. வாட் எவர் சூட்ஸ் யூ. ஸ்லோகம் வரிசையா வாசின்னு வரும்போது எனக்கு மாறுறதேனா ஆமா, த டிஸ்கிரிப்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் தான். அண்ட் ஒரு ஸ்லோகத்தையும் அந்த டிஃபரன்ஸோட எம்ப்ரேஸ் பண்ணிக்கோங்க. போன ஸ்லோகத்துல அப்படி சொன்னா இங்க கருத்து மாறுறதே. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் தட். எவ்ரி ஸ்லோகம் ஹாஸ் இட்ஸ் ஓன் யூனிக் கருத்து. ஸோ கோ வித் தட், அப்ரிஷியேட் இட். அம்பாளுக்கு இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இவ்வளோ போயட்டிக்கா வர்ணனை செய்யற அளவுக்கு எங்க ஆஸ்பெக்ட்ஸ் அவ்வளோ இருக்கு. அதுதான் யூ நீட் டு அப்ரிஷியேட். அண்ட் சம்வேர் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளுக்கும் இருக்கு. நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இஸ் ஃபைன். பட் ஸ்லோகம் மீனிங் நான் உள் வாங்கிட்டு வாசிக்கிறேன்னா அப்ப அந்த உங்களோட லெட்டர் ஃபோக்கஸ் பி அந்த வேர்ட் பை வேர்ட் டிஸ்கிரிப்ஷன். அதுவே ஒரு விதமான மெடிடேஷன். அதுக்கப்புறம் if you do that, if your focus is on understanding each word and chanting, then that becomes meditation in itself. when you are ஒரு ஓரத்துல உட்கார்ந்து நீங்க மெடிடேட் பண்ணணும்னா இதுல இருக்கிற எந்த வர்ணனை வேணாலும் எடுத்துக்கோங்க. இல்ல எந்த ஒரு ஆஸ்பெக்ட எடுத்துட்டு, ஒரு வர்ணனை கூட இல்ல, வர்ணனையில ஒரு ஆஸ்பெக்ட கூட எடுத்துட்டு யூ கேன் மெடிடேட். அதுல அவ்வளவு டெப்த் இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்காக தான் நான் கேட்கிறேன். எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. ஞாபகம் வச்சுண்டு இங்க அதான் லாஜிக்கல் மைண்ட் ஒரு லெவலுக்கு மேல யூஸ் பண்ணவே வேண்டாம். இட் இஸ் கோயிங் டு பேக் ஃபயர். ஏன்னா லாஜிக்கல் மைண்ட் வில் நாட் அலவ் யூ டு மெடிடேட். மெடிடேஷனே வந்து லாஜிக்கல் மைண்ட் எப்படி நீங்க பைபாஸ் பண்ணிட்டு இந்த சப்கான்சியஸ் லெவலுக்கு போறேங்கிறது தான். ஸோ அந்த ஃப்ளோல போங்கோ. பட் டோன்ட் கோ பை த லாஜிக்கல் திங்கிங் பிஹைண்ட் இட். தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ மெடிடேட் அட் ஆல். அது மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. உங்களுக்கு மெடிடேட் பண்ணணும், அந்த ஃப்ளோல இருக்கணும்னா then you have to shut your logical mind down. ஸோ அது பைபாஸ் பண்றதுக்கு நீங்க எது பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு அருண வர்ணமா கலரா தெரியறதா அப்ப கலர், ஃபார்மா தெரியறதா ஃபார்ம், சப்த வடிவமா தெரியறதா சப்த வடிவம், இல்ல அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கா அப்போ அந்த வார்த்தை. whichever way you take it is fine. இல்ல இமேஜரி, if you are able to visualize, அது ஒரு ஸ்டோரி ஃபார்ம்ல உங்களுக்கு விஜுவலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முடியாதா, தென் தட் ஸ்டோரி ஃபார்ம். எப்படி நீங்க பார்த்தாலும் அது அம்பாள் தான். ஸோ தேர் யூ ஆர் அலவுட் டு அன்லீஷ் யுவர் கிரியேட்டிவிட்டி. அதான் ஆக்சுவலி நான் வந்து நாராயணியம் படிக்கும் போது இந்த கஜேந்திர மோக்ஷம் கதை வந்து வந்து ரொம்ப ஒரு பக்தியோட ரொம்ப அப்படியே பூரிச்சு போய் கூஸ்பம்ஸ் எல்லாம் வந்து நான் அந்த கதையை ஃபுல்லா படிச்சுட்டு அவனுக்கு
கூப்பிட்டு சொன்னேன். அவன் வந்து, அம்மா இது சோ இல்லாஜிக்கல்மா. வை இஸ் விஷ்ணு பெருமாள் சோ டிராமாட்டிக்? என்ன what that elephant, he is such a huge figure, he can't just stomp that crocodile in one and just let it up 1,000 5,000 years he has to fight one crocodile and wait for Vishnu Perumal to come and relieve him of this மோக்ஷம். கஜேந்திர மோக்ஷம் வேற கதை சொல்லி இது எனக்கு லாஜிக்ல நான் எப்படிமா இதை நான் எனக்கு பக்தி கூட வராதுமா இந்த கதையிலங்கிறாங்க கிட்ட கேட்டா. அப்போ நீங்க என்ன சொல்லணும்னா the elephant became incapable enough, அதுக்கு strength போக ஆரம்பிச்சிட்டு he became so incapable that he couldn't fight the crocodile. அதான் அதெல்லாம் நான் அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. அவன் வந்து என்கிட்ட crocodileக்கும் வந்து கர்ஸ் இருந்ததுடா. சோ அந்த crocodile கர்ஸும் வந்து அது ரிவர்ஸ் ஆகிறதுக்காக வந்து மேபி இட் இஸ் ஜஸ்ட் காலத்தோட ஒரு கட்டாயம் மாதிரி அது வந்து கஷ்டப்பட்டு இருந்தது அந்த எலிஃபென்ட்டும். அந்த crocodileம் வந்து இந்த எலிஃபென்ட்டை பிடிச்சாதான் நமக்கு மோட்சம் ஆகும்னு சொல்லி அது வந்து விடாமையே இருந்தது. அது மாதிரி இப்ப காதுக்குள்ள ஒரு கரப்பான்பூச்சி போயிட்டு வெளியில வரமாட்டேங்கிறதுனா நீ எவ்வளவுதான் காதுக்குள்ள விரலை விட்டு குடைஞ்சாலும் அது வெளியில வராது. அதுவா வரணும்னா வரும், இல்ல டாக்டர் கிட்ட போய் எடுத்தா வரும். அது அந்த மாதிரி புடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்ததுதான் நான் சொல்லி ஓகே ஆல் திஸ் ஓகே, நான் லாஜிக் இல்லாம நான் கேட்டுக்கிறேன், உன் ஆசைக்காக நான் கேட்டுக்கிறேன். ஆனா எனக்கு இதை கேட்டா ஐ எம் ஜஸ்ட் ஃபீலிங் தட் விஷ்ணு பெருமாள் இஸ் டூ dramatic. He wants a lot of devotees to come and keep praying him, showering him with all praises and the flowers and giving him all the அப்படியே attention. அதனால he is simply an attention seeking baby மாதிரி இருக்கு எனக்கு விஷ்ணு பெருமாளை பார்த்தா அப்படின்ட்டு போயிட்டான். அப்படி போடு. நீங்க சொல்லும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ற மாதிரி தான் கதை சொல்லணும். you have to be very careful when you're telling him ஒரு அத்தியாத்மம் ரிலேட்டட் ஸ்டோரி. ஆமா அங்க புக்ல இருக்கிறது அப்படியே அவனுக்கு நான் ரீட் பண்ணி காமிச்சு நான் சொன்னேன் அப்படின்னா அவன் இப்படி சொல்றான். இதுக்கு நான் என்னடா சொல்றேன், இதெல்லாம் ஜென்சிமா, யூ won't understand வேற போறான். இது என்னடா ஜென்சி? இல்ல, this is what the western world is doing to us, to be very precise. ஆமா ஓகே, லாஜிக்க தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குங்கிற அந்த நம்பிக்கையவே ஸ்குவாஷ் பண்ணி விட்டுறது இந்த எஜுகேஷன் சிஸ்டம், which is why we don't appreciate it. ஆமா அது வேற விஷ்ணு பெருமாள் when you bypass the logical mind is where creativity happens. அப்ப குழந்தைகளுக்கு பேசிக்கலி ஒரு லெவலுக்கு மேல கிரியேட்டிவிட்டி வேலை செய்யறதுக்கு விட மாட்டேங்கிறான் by logic. அதான் why does this bro want everyone to come and just pray him and just seek so much of attention? bro என்னது இது ஸ்டூடா டேய் விஷ்ணு பெருமாள் பகவான்டா இப்படி போயிட்டு இருக்கு. எனக்கு என்னத்த சொல்றது, tell him that bro doesn't need it, you need it for yourself. Yes. மேம் நம்ம லலிதா இது சௌந்தர்யலஹரி 20 நவராத்திரியில சொல்லலாம்னு நினைச்சோம்ல, அது என்னைக்கு மேம் அதுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணின்னு வரோம்? ஓகே, எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு தினம் என்ன மாதிரி ஒரு டைம் சரியா இருக்கும்? எனக்கு பரவாயில்ல, ஜாயின் பண்ணலனாலும் அது ஒரு குரூப்பா லைக் all of us should be irrespective of the absence or absentees, it should go on அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சுக்கலாம். ஏன்னா அது ஃப்ரைடே இதே டைம் இல்ல அதான் ஃப்ரைடே இதே 2-3 days I might not be available in between. இல்ல ஃப்ரைடே கிளாஸ் இருக்கிறபடியே வந்து இருக்கட்டும், இதே டைம்ல இந்த மாதிரி நம்ம மீட் பண்ணி சாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா சாயங்காலம்னா இவ எல்லாரும் வந்துருவா, ஆத்துக்கு கூப்பிட்டு போக வேண்டியிருக்கும். ஃபுல்லா வந்து நமக்கு ரவுண்ட்ஸ் தான் இருக்கும். இல்ல மேம், பாராயணத்துக்கு கேக்குறாங்க. பாராயணத்துக்கு தான் நம்ம ஃப்ரைடே கிளாஸ் இருக்கிறபடியே நம்ம வச்சு ஃப்ரைடேவே நம்ம வந்து பாராயணம் பண்ணிக்கலாம். ஓகே, யாரு வரையல் பாராயணத்துக்கு ரெடியா இருக்கீங்களோ அட்லீஸ்ட் they can join la. those who can't எவ்ரிடே இல்லா எவ்ரிடேக்கா? ஓகே, நான் ஒன் டே நினைச்சேன், சாரி. ஓகே, 2-3 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஒன்னு எவ்ரிடே வச்சுக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு நாள் வச்சுக்கலாம், அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஷீ இஸ் சேயிங் அந்த லைன்ஸ்ல அவ சொல்றா. ஸோ இப்போ எனக்கு பார்த்தேன்னா ஐ டோன்ட் நோ ஹவு மை ஷெட்யூல் இஸ் கோயிங் டு பி. ஏன்னா என்னோட கிளையண்ட் கால்ஸ்லாம் எப்படி ஷெட்யூல் ஆக போகுதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கு இந்த வாரம். scheduled meetings are over, unscheduled meetings are due. அது schedule is not yet fixed அப்படிங்கிறதுனால
திவ்யா as usual கிளாஸ் மட்டும் வச்சுக்கலாம் திவ்யா. we will finish off and as usual கிளாஸ் மட்டும் வச்சுக்கலாம் எல்லாருக்குமே. ஏன்னா ஈவினிங்ஸ் நிறைய பேரால ஆஃப்டர்நூன்ஸ் ஜாயின் பண்ண முடியாது, ஒர்க் பண்ணுவா. ஈவினிங்ஸ் we will be going out இல்லையா, எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் போறது வரது இருக்கும். you also don't strain yourself. எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு நாளைக்கே பண்ணலாமே. நெக்ஸ்ட் நவராத்திரி எல்லாம் ஃபுல்லாவே பண்ணலாமே பாராயணம். பாசிபிள். சோ யாருக்கு பாராயணம் பண்ணணும் இல்ல பாராயணம் பண்ணாலும் இந்த 20 மட்டும் தானே பண்ணணும் இல்லையா? இப்போ எனக்கு என்ன ஐடியானா, நான் லலிதா சஹஸ்ரநாம குரூப் இல்ல, எங்க குரூப் கோரா ஒரு 4-5 பேர் ரெகுலரா அது வருவா. சோ நாங்க என்ன பண்ணோம்னா, there's something called as துர்கா சப்தஸ்லோகி. அந்த 7 ஸ்லோகம் பாராயணம் பண்ணா மொத்த தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ண பலன். சோ அது மட்டும் சும்மா லாகின் பண்ணி 10 நிமிஷம் கிடுகிடுன்னு சொல்லிட்டு we would go off. ஓகே, அது பண்ணோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் நவராத்திரி we did தேவி ஆச்சரிய வைபவ அஷ்டோத்தரம். அந்த ஆச்சரிய வைபவ அஷ்டோத்தரம் வந்து எப்படின்னா, இப்ப நம்ம கர்ம வினையினால அம்பாளோட பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு இருந்தா கூட அந்த ஆச்சரிய வைபவ அஷ்டோத்தரம் சொன்னா எப்படி வேணா அம்பாள் கிருபா பண்ணுவாங்கிற அளவுக்கு ஆச்சரியமா இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஆச்சரிய வைபவ அஷ்டோத்தரம். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். in that case any day every day 4 to 5 is okay for me. Between 4 and 5 is okay for me. Anytime between 4 and 5 is okay. Every day between 4 and 5 is okay for me. We can do this 20 slokas. ஓகே, எல்லாருக்கும் டைம் சரியா இருந்ததுன்னா சொல்லுங்க. அதான் ஏதாவது ஒரு 10 minutes இந்த மாதிரி குட்டியா ஒண்ணு எடுத்துட்டு so that பாக்கி எல்லாம் பண்ணுவோம் நவராத்திரியில. தினம் பண்ற பூஜை இருக்கும், நைவேத்தியம் இருக்கும், எல்லாரும் வரவா போறவா, everything is going to be there. But ஒரு 10 minutes we can spend கொஞ்சம் away from that all and away from all this ஒரு ஃபாஸ்டா இல்லாம ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அம்பாளை மெடிடேட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ். சோ இந்த டைம் ஆக்சுவலி எனக்கு ஓகே எவ்ரிடே. இந்த டைம் எனக்கு நம்ம கிளாஸ் பண்ணிட்டு இருக்கிற டைமே இதுல 1 o'clock லாகினே எனக்கு ஆக்சுவலி ஐ எம் கம்ஃபர்டபிள். எவ்ரிடேனா இந்த ஆஃப்டர்நூன் ஹவர்ஸ்னா ஐ எம் ஓகே. எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா ப்ளீஸ், எனக்கு லஞ்ச் சாப்பிட முடியலமா ப்ளீஸ். லக்ஷ்மிக்குலாம் டைம் சரியா இருக்காது. லக்ஷ்மி டைம்லாம் சரியா இருக்காது. அப்பனா நம்ம தனித்தனியா பண்ணிக்க வேண்டியதா. இல்லைன்னா நான் ஒரு சஜஷன் கொடுக்கட்டுமா? நம்ம எல்லாருக்கும் எப்போ டைம் கிடைக்கிறதோ நம்ம அதை ஒரு தடவை நம்மளே சாண்ட் பண்ணி நம்ம ரெக்கார்டிங்க மட்டும் குரூப்ல போஸ்ட் பண்ணி விட்டுடலாமா? ரெக்கார்டிங் இல்ல மேம், அது தேவையில்லாம டேட்டா கிரியேட் பண்றோம். நாட் நீடட். ஓகே 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 Okay, last call Divya. Every day 5 to 5:15. Whoever is ready, please raise your hand. முடிச்சிரும் Divya. லக்ஷ்மி ஓகேவா? 5 to 5:10. ட்ரை பண்றேன். எல்லா நாளும் முடியனாலும் என்னால எப்பெல்லாம் முடியுதோ பண்ணலாம். I will ஒரு Google Meet link create பண்ணிடுறேன். That can be open to all. So whoever is available அந்த ஒரு டைம்க்குள்ள they can just get in and அன்னைக்கு என்ன முடியறதோ அதை பாராயணம் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes or 15 minutes. இந்த துர்கா சப்தஸ்லோகி ரெக்கார்டிங் இருக்கு என்கிட்ட, நான் அதை போடுறேன் குரூப்ல, அதை கேட்டுட்டு வாங்குவோம். சப்தஸ்லோகி மட்டும் பாராயணம் பண்ணா போதும். 5 to 5:10 அந்த மாதிரி or 4 to 4:10 அந்த மாதிரி ஒரு 10 minutes வச்சுட்டு அவ்வளவுதான் ஆகும். 5 நிமிஷம் கூட ஆகாது. அதை முன்னாடி போட்டுருங்கம்மா, ரெக்கார்டிங்ல போட்டுருங்கம்மா, பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். போடுறேன், கண்டிப்பா போடுறேன். யாருக்கு முடியறதோ whoever can join in and do. என்னால முடிஞ்ச அன்னைக்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்க ஆத்துல ஒரு சீமந்தம் இருக்கு. இப்படி எல்லாமே இந்த நவராத்திரியில தான். இந்த தடவை எனக்கு நவராத்திரி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலங்கிற, அதுவும் அப்படிதான் இருக்கு, எப்படி இருக்கும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு ஜோன்ல தான் நவராத்திரியும் இருக்குங்கிறதுனால என்னால ஃபுல் கமிட்மெண்ட் கொடுக்க முடியல. whoever can கண்டிப்பா ஜாயின் பண்ணி இந்த சப்தஸ்லோகி மட்டும் பாராயணம் பண்ணிக்கோங்க. It takes hardly 5 minutes. சரி ஓகே Done. Okay. About the okay, இப்போ ஒரு குட்டி பூஜை சஹஸ்ரநாம குரூப்ல நான் என்ன ஷேர் பண்ணேன், which I started doing out of my own idea is, அம்பாளுக்கு வந்து ஒரு நாமா உண்டு, பஞ்ச சங்கியோபசாரிணின்னு ஒரு நாமா உண்டு. She gets pleased by 5 உபச்சாராஸ். எந்த அம்பாள் 64 உபச்சாரத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறாளோ அதே அம்பாள் வெறும் அந்த 5 உபச்சாரத்துல she gets pleased and gives her devotees anything. So இந்த பஞ்ச சங்கிய உபச்சாரம்ங்கிறது மகாபெரிவா சொல்லி நிறைய பேர் காமாட்சிக்கு போய் பண்ணி அவளுக்கு நிறைய பலன்கள் கிடைச்சிருக்குன்னு கதை இருக்கு பெரியவா சரித்திரத்துல பார்த்தா.
கல்யாணம் ஆகலைன்னு ஒரு பாட்டி போனா, நீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போ, 5 நாள் அர்ச்சனை பண்ணு, 5 பிரதட்சணம் பண்ணு, 5 நமஸ்காரம் பண்ணு, இப்படி. So the 5 upacharas that you can use. ஒரு குட்டி பூஜை ஆத்துல பண்ணணும், பட் யூ டோன்ட் நோ ஹவு டு டூ இட். பெரிய சங்கல்பம், அர்க்கியம் இதெல்லாம் இல்ல, குட்டியா ஜஸ்ட் ஒரு யூ கேன் மைண்ட ஒரு டிவோஷனல் ஸ்பேஸ்க்கு வச்சுண்டு ஒரு குட்டி ஆஃபரிங் தட் யூ கேன் டூ இஸ் யூசிங் 5 எலிமெண்ட்ஸ். 5 எலிமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, பை த யூஸ் ஆஃப் அந்த எலிமெண்ட்டுக்கான சவுண்டு, அது ஒரு ஆப்ஷன். அது முடியலன்னா கூட பரவாயில்ல. அந்த 5 எலிமெண்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ற 5 திரவியங்கள். So Gandham, which is Chandanam, it is representative of earth element. So அம்பாளுக்கு ஒரு சந்தனம் வச்சு குங்குமம் இடுறது. So this is the first thing you will do. Second, water elementக்கு வந்து வாட்டருக்கு வரேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அம்பாளுக்கு புஷ்பம் சாத்துறது. இட் இஸ் ரெப்ரசென்டேட்டிவ் ஆஃப் ஆகாஷம். ஸோ ஃபர்ஸ்ட் வாசனை திரவியம் இட்டு விடுறது, ரெண்டாவது பூ சாத்துறது, மூணாவது ஏர் எலிமெண்ட் ஊதுபத்தி, தூபம். So any dupa that you use. இது ஷோடசோபசார பூஜை அது செப்பரேட்டா மேம்? 5 உபச்சாரம் சொல்றேன். ஓகே. வாட்டர் எலிமெண்ட்டுக்கு என்ன சொன்னீங்க? இன்னும் சொல்லல. வாட்டர் அப்போ இந்த சொல்லல. புஷ்பம் வந்து என்னதுன்னு சொன்னேன்? எர்த்தா? ஆகாஷா. இல்ல இல்ல இல்ல, எர்த் வந்து சந்தனம் சொன்னேன். புஷ்பம்க்கு என்ன சொன்னேன்? ஆகாஷா. ஆகாஷா. ஓகே ஓகே. அடுத்து ஃபயர் எலிமெண்ட்டுக்கு வந்து தீபம், நெய் தீபம் இஃப் பாசிபிள். இல்ல கற்பூரம்னா கற்பூரம், நல்ல கற்பூரமா இருந்தா போடுங்க, அல்லது நெய் தீபம் will do. ஒரு குட்டி நெய் தீபம் வச்சுக்கலாம் நீங்க. டெய்லி நெய் தீபம் ஏத்தினா போறோமா இல்ல காட்டுறதா? ஏத்தினா போறோம்ல. ஆஃபர் இட்டு அம்பாள், உங்களுக்கு ஆஃபரிங்னா காட்டுறதுதான் உங்களுக்கு ஆஃபரிங்னு தோணுச்சுன்னா காட்டுங்கோ, ஏத்தி வைக்கிறது ஆஃபரிங்னா ஏத்தி வைங்கோ, however you feel. So சுவாமி விளக்கு தவிர இது ஒரு விளக்கு. That's what I mean to say. So that is fire element. அதுக்கப்புறம் வாட்டர் எலிமெண்ட், அதுதான் வந்து நைவேத்தியம். நீங்க என்ன சாதம் வைக்கிறீங்களோ, ஸ்வீட்டோ, வாட் எவர் யூ டூ, சம் நைவேத்தியம், அத மகா அமிர்தம்னு சொல்லி ஆஃபர் பண்றது. யூஸ்வலி நான் என்ன பண்ணுவேன், இதை பண்ணிட்டு ஒரு 5 நமஸ்காரம் பண்ணுவேன். நானும் பண்ணலாமாமா? யாரு வேணா பண்ணலாம், என்ன முடியறதோ பண்ணலாம். சரி. நான் பண்ணணும்னே சொல்லல, எப்படி பண்றதுன்னு கேட்டா அதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பண்ணுங்கோங்கிறது கூட நான் சொல்லல. பண்ணலாமா இது உண்டான்னு பண்ண ரைட் உண்டான்னு கேக்குறேன். அதுக்கு ரைட் எல்லாம் இல்ல, யார் இப்போ ரைட்ஸ் கேட்டா, பண்ண வேண்டிதான் அப்படியே. சரி, ஓகேம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. திவ்யா, இது நம்ம ஜென்ரலா ஆத்துல டெய்லியே பண்றோம் தானே இல்லையா? நம்ம வந்து ஆராதனை பண்றதுக்கு பர்மிஷன் ரைட்ஸ் எல்லாம் தேவையில்லை, அப்படியே ஆராதிக்க வேண்டியதான். சரிம்மா, தேங்க்ஸ்மா. திவ்யா, இதை நம்ம டெய்லி ஆத்துல பண்றது தானே இல்லையா? நம்ம எப்போதும் பண்றோம்ல, பட் இது வந்து தனியா அம்பாலா எடுத்து வச்சு பண்ணணுமான்னு கேக்குறேன். இல்ல சும்மா நம்ம சாமியால மாதிரில டெய்லி பண்ற இதுதான். ஆனா சந்தன குங்குமம் டெய்லி இடுறது இல்ல, அதுக்கு எப்படி பண்றேன்? அம்பாள் வந்து அம்பாளுக்கு பஞ்ச சங்கியோபச்சாரிணின்னு பேரு உண்டு. 5 உபச்சாரங்களால் பூஜிக்கப்படுபவள் அப்படின்னு பேரே உண்டு அவளுக்கு. அதனால நான் இங்க அம்பாள்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கான்சியஸா பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் கான்சியஸா பண்ணுவோம் இப்ப இத. எனக்கு ஒரு ஐடியா மட்டும் சொல்லு. டெய்லி சந்தன குங்குமம் விட்டுறது இல்ல இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுவேன்? நம்ம அது வாரத்துக்கு ஒரு தடவையோ எப்பயோ துடைக்கும் போது தானே சந்தன குங்குமம் விடுறோம் இல்லையா? டெய்லி பண்ணணும். அதுக்கு வேற ஏதாவது இருக்கா இல்ல அதுதான் பண்ணணுமா?
see மானசீகத்துக்கு இன்னும் பவர் ஜாஸ்தின்னு சொல்வா. You are not able to do it, but if you can just sit and visualize, this is more than enough. There is something called as சிவ மானச பூஜான்னு இருக்கு. சூப்பரா இருக்கும். ரத்ன ஆசனம் போடுறேன் அப்படின்பா. ரத்னங்கள் இருக்கா உன்ட்ட இல்ல, பட் அந்த மனசு இருக்கு இல்லையா, அதுதான். So same concept. If you can even visualize this, is more than enough. இப்போ இது நம்ம பார்த்து வாத்தியார்லாம் பண்ணுவா. வரலட்சுமி விரதம் இல்ல வேற ஏதாவது பூஜை பண்ணி வைக்க வந்தா நைவேத்தியம் நம்ம வச்சதை தவிர்த்து நைவேத்தியம் லிஸ்ட்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தா அதையும் சேர்த்து சொல்வா. அது இருக்கிற மாதிரி பாவனையா நினைச்சுக்கோங்க அப்படின்பா. அதுக்கு இன்ஃபேக்ட் விசேஷம் ஜாஸ்தி. பிகாஸ் நீங்க பிசிக்கலா அர்ப்பணம் பண்றது வேறு, மானசீகமா பண்ணா தட் இஸ் ஈவன் மோர் சட்டிலர் இல்லையா. ஸோ அதுதான். So this is good enough. உங்களுக்கு பெருசா பூஜை எதுவும் பண்ண தெரியாது, இல்ல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு கன்ஃபியூஷன் இருந்ததானா, இதெல்லாமே ரெகுலரா நம்ம ஆத்துல இருக்கிற சாமானாதான் இருக்கும். ஒரு 2 புஷ்பம் நீங்க போட்டு, இல்ல நீங்க வாங்குற தலைக்கு வச்சுக்கிற பூ வாங்குறத அம்பாளுக்கு சாத்திட்டு இப்படி பண்ணா கூட ஓகே. ஒரு நிமிஷம், என்னடா அது லேப்டாப் முதல்ல வந்தது, மவுஸ் தனியா வருது. சரி, வெயிட் பண்ணு. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? யாருக்காவது வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல மேம். ஸோ நவராத்திரியில 2-3 பாயிண்ட்ஸ் யூ நீட் டு ரிமெம்பர். ஒண்ணு, நவராத்திரிக்கு விசேஷ ஒரு பலன் உண்டு. ஸோ ஐ திங்க் நான் லக்ஷ்மி அக்கா கிட்ட இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். நவராத்திரி எப்படி ஏற்பட்டதுன்னு ஒரு கதை இருக்கு. தேவி பாகவதத்தோட அம்பாளுடைய மகாத்மியம் என்னன்னு சொல்ற இடத்துல இந்த கதை வரும். சூரிய வம்சத்துல மரீச்சனுடைய சூரியனுடைய பேரன்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வாரிசே இல்லாம இருந்தது. அவனோட வம்ச விருத்தி ஆறதுக்கு எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு வசிஷ்டர்கிட்ட போய் கேட்டு அவ ஒரு ஹோமம் பண்றான், உத்தரகாமேஷ்டி பண்றான். உத்தரகாமேஷ்டி பண்ணும்போது அது மாமி வாத்தியார்ட்ட போய் ஏதோ சொல்லிட்டா போல இருக்கு. ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு பதிலா பெண் குழந்தை பிறந்துருக்கு. Now this guy was curious. வசிஷ்டரை போய் லெஃப்ட் ரைட் சென்டர் விடுறாரு. என்னோட வம்ச விருத்திக்கு உனக்கு வாரிசு கேட்டா நீ பொன் குழந்தைய கொடுத்து வச்சிருக்க, இன்னொரு ஆத்துக்கு போய் அவ வம்ச விருத்திய பண்ண போறது, என் வம்ச விருத்திக்கு என்ன கதை அப்படின்னு போய் சண்டை போடுறாரு. வசிஷ்டர் ஐயோ சம் மிஸ்டேக் ஹேப்பன்னு பயந்து போய் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாரு. ஏதாவது பண்ணும்போ சூரியனோட வம்சம் இது, ஸோ அது மேல மேல தழைக்கிறதுல லோகக்ஷேமம் இருக்கு, அதனால இதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோம்னு சொன்னோன்னே சிவபெருமானோட கருணையினால அந்த கதை அனந்தராம தீட்சிதர் ரொம்ப அழகா சொல்வார். அந்த குழந்தைய கையில வச்சு பார்த்துட்டே இருந்தாலாம் பெண் குழந்தையா இருக்கிறது ஆண் குழந்தையா மாறிடுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, புண்ணியவாசன் ஆயிடுச்சு, பேர் வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு. ஆஃப்டர் தட் இட் பிகேம் அ பாய் பேபிங்கிறதுனால திருப்பி எல்லா சம்ஸ்காரமும் ரிப்பீட் பண்ணி அது ஆண் குழந்தையா வளர்த்துட்டு வரா. இது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அடுத்த வாரிசுன்னு சொல்ற மாதிரி அதுக்கு பட்டம் கட்டுறான் அந்த குழந்தைக்கு. அது அடுத்த ஹேர் அப்பேரண்ட் டு த த்ரோன் அப்படின்னு இருக்கிற சமயத்துல அவ அப்பா கூப்பிட்டு நீ எல்லா கலைகளும் கத்துக்கிட்ட ஒரு ரொம்ப ஒரு பொட்டென்டான க்ஷத்ரியனா இருக்க, நீ கண்டிப்பா திக்விஜயத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவ அப்பா அனுப்பிச்சு வைக்கிறா வித் அன் ஆர்மி. இது என்ன பண்றது, ஹிமாலயாஸ்ல இருந்து கீழே கிளம்பி வரும்போது இட் என்டர்ஸ் அ கர்ஸ்ட் ஜோன். அது என்ன ஒரு சபிதமான இடம்னா, அந்த இடத்துல பார்வதியும் பரமேஸ்வரனும் ஏகாந்தமா இருந்த சமயத்துல யாரோ ஒரு புருஷன் வந்துட்டான்னு அம்பாள் ரொம்ப வெக்கப்பட்டாலும். சோ அதனால பரமேஸ்வரன் அந்த இடத்துக்கு ஒரு சாபம் கொடுத்தாராம், இந்த இடத்துக்குள்ள எவன் வந்தாலும் அவன் ஸ்திரீயா மாறிடுவான் பொண்ணு. இப்போ இவன் என்ன பண்ண பின்னாடி ஸ்திரீயா என்ன, அவன் அந்த இடத்துக்குள்ள வந்த உடனே இப்ப திருப்பி என்ன ஆயிடுச்சு, he became a girl. இந்த மாதிரி கதை எங்கேயாவது கேட்டிருக்கோமா? சத்தியமா உலகத்துல இப்படி ஒரு கதை எங்கேயுமே கிடைக்காது.
புராணங்கள்ல தான் இருக்கும். திருப்பி he became a girl. அவன் இப்படியே சுத்தின்னு இருக்கான். ஐயோ நம்ம இந்த வேஷத்தோட திருப்பி நாடு திரும்பினோம்னா அவமானமா இருக்கும், வெக்க கேடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே சுத்தின்னு இருக்கான் அந்த காட்டுக்குள்ளேயே. ரொம்ப வருஷம் இப்படியே ஆயிடுச்சு. இப்போ ட்விஸ்ட் இந்த ஸ்டோரி வந்து இந்த இடத்துல தான் நடக்கிறது. சந்திரனுடைய புள்ள புதன் இருக்கான் இல்லையா, புதன் வந்து அந்த காடுக்கு அந்த இந்த காடு ஓரத்துல ஒரு ஆசிரமம் அமைச்சு அங்க இருந்துட்டு இருக்கான் தபஸ்க்காக. அப்போ திஸ் பாய் டர்ன்ட் கேர்ள், பிரின்ஸ் டர்ன் பிரின்சஸ் இப்ப என்ன பண்றா, ஷி இஸ் வெரி பியூட்டிஃபுல். அவ அந்த பக்கம் எப்படி சுத்தின்னு இருக்கா. இத பார்த்த உடனே they meet, they fall in love, they get married, they have a son. So இப்படிதான் சந்திர வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. சூரிய வம்சத்துல இருந்தா சந்திர வம்சம் வருது. இப்போ இந்த பிரின்சஸ் ரிமெம்பர் சடன்லி நம்ம ஒரு காலத்துல ஆண் குழந்தையா இருந்தோமே அப்படின்னு திடீர்னு ஒரு நாளைக்கு ஞாபகம் வந்துதான். அது வரைக்கும் என்ன பண்ணான்னு தெரியல, சத்தியமா டீடைல்ஸ் இல்ல, அது தேவி பாகவத டீடைல்ஸ் இல்ல. இது தன்னோட பேட்டுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தவாளுக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு, இப்ப இருந்தவனுக்குன்னு சொல்லணுமா இருந்தவளுக்குன்னு சொல்லணுமா நம்மளுக்கே டவுட் வருது இல்ல, அந்த மாதிரி அவனுக்கும் பிரச்சனை. இப்ப நான் என்னோட ஐடென்டிட்டி என்னன்னு ஒரு கேள்வி அவனுக்கு தோணும் போது நம்ம ரொம்ப ட்ரை பண்ணாம இப்படியே அக்செப்ட் பண்ணிட்டோமோ இந்த சாபத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கடைசியா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி வசிஷ்டர் கிட்ட போறார் திருப்பி. அவர் போறா, ஓகே, கோஸ் டு வசிஷ்டா. அவர்கிட்ட போய் காலில் விழுந்து எனக்கு ஏதாவது வழி பண்ணுங்கோ, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே, சரி வா நம்மளுக்கு சரணாகத்து, யார்கிட்ட சரணாகதி பண்ணோம்னா சிவபெருமான்கிட்ட தான். ஏன்னா அப்பார கருணாமூர்த்தி அவர் தான். ஒரு தலையெழுத்த மாத்தணும்னா அவரால் தான் முடியும்னு சொல்லிட்டு அங்க கூட்டின்னு போறாரு. அங்க போய் மன்னாடுறா சிவபெருமான்கிட்ட, இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு, உங்களோட சாபத்தினால இப்போ நீங்க வம்ச விருத்திக்கு வரம் கொடுத்த குழந்தை இந்த மாதிரி திண்டாடுறது அப்படின்னு சொல்லி அவர் மன்னாடுறார். சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன நீ சும்மா சும்மா பிரகிருதிக்கு அகெயின்ஸ்டா என்ன வேலை பண்ண வைக்கிறேன், நீ நினைச்சா பொண்ணா ஆனா மாத்துங்கிற, அப்புறம் அதுவா போய் பொண்ணா மாறிட்டு வந்ததுன்னா திருப்பி ஆனா மாத்துங்கிற, இது என்ன எனக்கு இது என்ன ஒரே வேலையா, இதான் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கானு திட்டுறாரு அவன். சரி நீ இவ்வளவு தூரம் கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் ஆண் குழந்தையா இருப்பான், ஒரு மாசம் பொண்ணா இருப்பான்றார். அனந்தராம தீட்சிதர் வந்து கடையில சில மாசம், ஒரு மாசம் 1ஆம் தேதி ஆனா வேஷ்டி சட்டைக்கு மாற வேண்டியிருக்கு, அடுத்த மாசம் 1ஆம் தேதி ஆனா பாவட தாவணிக்கு மாற வேண்டியிருக்கு. ரொம்ப கன்ஃபியூஷனா போயிடுச்சு அவன் லைஃப்ல. அப்படின்னா அவன் முன்னாடி இருந்ததே பரவாயில்ல போல இருக்கு, இது இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம நான் இப்படி திண்டாடுறேன்னு திருப்பி போறார் வசிஷ்டர்கிட்ட. அப்போ வசிஷ்டர் சேஸ், நம்ம தப்பானவர்கிட்ட போயிட்டோம், அவர் கோச்சின்ட்டார், கோவப்படாம நம்மளுக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கறது ஒருத்தராலதான் முடியும், அது அம்பாள்கிட்ட. ஏன்னா அவ அவ்வியாஜ கருணாமூர்த்தி, இவர் அப்பார கருணாமூர்த்தி, அவ யாரு அவ்வியாஜ கருணாமூர்த்தி. ரீசனே இல்லாம அவளுக்கு கருணை ஏற்படும், அந்த கருணை ஏற்பட்டுட்டுன்னா போதும் நம்மளோட பிரச்சனை சால்வ்டுன்னு சொல்லி அம்பாள்கிட்ட போய் அவ காலில் போய் விழறா ரெண்டு பேரும். இப்ப அம்பாள் வந்து இவளோட கண்டிஷனை பார்த்துட்டு ஸ்ரீ அவ்வியாஜ கருணாமூர்த்தி, கருணை ஏற்படுறது அவளுக்கு. அவ வந்து சொல்யூஷன் சொல்றான். ஆஸ்வீன மாசம் 9 நாள் ராத்திரியும் பகலுமா என்னோட சரித்திரத்தை கேட்டுட்டு வந்தானா 10ஆவது நாள் அவளுக்கு விமோச்சனம் ஏற்படும் இந்த சாபத்துல இருந்து அப்படின்னு சொல்றான். சோ அவன் என்ன பண்றான், ராத்திரியும் பகலுமா, ஆஸ்வீன மாசங்கிறது நவராத்திரி அமாவாசையில இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா, 9 நாள் ராத்திரியும் பகலுமா அம்பாளோட சரித்திரம் கேட்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி பல பிராமணாளுக்கு போதனம் பண்ணி பல ஹோமங்கள் யஜ்ஞங்கள் சேரிட்டி கேட்டோங்கிற சந்தோஷத்துல இப்படி ஒரு சத்திரமா அதை பண்ணி 10ஆவது நாள் அக்ஷர ஆசீர்வாதம் முடிஞ்சு எழுந்துக்கும் போது ஆண்மகனா எழுந்தானாம். தலையெழுத்த மாத்த முடியும் அப்படின்னு ஒரு சக்தி இருந்ததே ஆனால் அது அம்பாளாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை பிரமாணம்னு அனந்தராம தீட்சிதர் சொல்லுவார். தேவி பாகவதம் உபன்யாசம் பண்ணா, இவ எப்படி ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம் பண்ணும்போது துந்துகாரி கதை சொல்லுவாளோ, தேவி பாகவதம் உபன்யாசம் பண்ணா இந்த கதையை சொல்லுவாள். இப்படிதான் நவராத்திரின்னு ஏற்பட்டது. 9 நாள் தொடர்ந்து அம்பாளுடைய சரித்திரத்தை ராத்திரியும் பகலுமா அவன் கேட்டுட்டு வந்தான். இந்த ஆஸ்வீன மாசம் தான் இந்த புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசம் சுக்லபக்ஷம் முதல் 9 நாள் எஸ் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம்னு ஏற்பட்ட காரணம் வந்து இதுதான். ஸோ அப்பையில இருந்து நவராத்திரின்னு ஒரு உற்சவம் ஏற்படுறது. இதை தவிர்த்து தேவி மாசத்துல அம்பாள் சொல்றா மொத்தம் 6 நவராத்திரி. அம்பாள் குறிப்பிட்டு சொல்றது இந்த சரண் நவராத்திரி, சரத்கால நவராத்திரியும் வசந்த கால நவராத்திரியும். இதுல என்னோட சரித்திரத்தை யாரு சொல்லி கேட்கிறாளோ ஆர் சொல்றாளோ அல்லது கேட்கிறாளோ சிரவணம் பண்றாளோ
அவளுக்கு ஏற்படுற நன்மைக்கு அளவே இல்லைன்னு அம்பாளுடைய வாக்கு தேவி மகாத்மியத்துல. ஸோ எது விசேஷம் நவராத்திரியிலன்னா பூஜை பண்றதை விட, கீர்த்தனம் பண்றதை விட அம்பாள பாவனையா நினைச்சு சரித்திரம் கேட்க முடிஞ்சா சரித்திரம் கேட்கலாம். ஸோ லிசனிங் டு ஹர் சரித்திரம் இஸ், அதுதான் அம்பாள் சொல்றேன். என்னோட சரித்திரத்தை யாரு கேட்கிறாளோன்னு தானே சொல்றேன். ஸோ லிசனிங் டு சரித்திரம் இஸ் வெரி ஆஸ்பிஷியஸ் நவராத்திரி காலத்துல. ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். ஸோ அம்பாளை எப்படி பூஜை பண்ணணும்னா, அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விதம் கேர்ள்ஸ் ஆர் விமனை பூஜை பண்றது. ஸோ கன்னியா குழந்தைகளோ சுவாசினி ஸ்திரீகளையோ கூப்பிட்டு ஒரு வெத்தலை பாக்கு கொடுக்கறது, அவளுக்கு திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தியான விஷயம். ஏன்? ஸ்திரிய சமஸ்தா லோகா ஜகத்சு, அம்பாள் யார் வடிவத்துல இருக்கான்னா ஸ்திரீகள் ரூபத்துல இந்த உலகத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான்னு தேவதைகள் அம்பாளை ஸ்துதி பண்றாங்க. ஸோ எனி ஸ்திரீ யூ சி இஸ் worthy of worship. ஸோ இவாதான் அவாதான்னு சொல்லல, எனி உமன் இஸ் worthy of worship. ஸோ நம்ம யாருக்கெல்லாம் முடியறதோ வெத்தலை பாக்கு கொடுங்க. சின்ன குழந்தைகளுக்கு, பெரியவாளுக்கு என்னெல்லாம் முடியறதோ வெத்தலை பாக்கு கொடுங்க. இதுக்கு வந்து நான் பண்ணலாமா நான் பண்ணக்கூடாதுன்னா ஜெனரல் ரூல்ஸ் அப்ளை. ஆர்ட்ல இல்லைன்னா பண்ண வேண்டாம். தீட்டு காலங்கள்லாம் பண்ண வேண்டாம். விருத்தியில தீட்டு கிடையாது, பட் விருத்தி காலத்துல அது மடி கிடையாது, சுத்தம் கிடையாது, பட் யார் மேலேயும் போய் பட்டுக்க முடியாது. ஸோ இது 3 தவிர்த்து உங்களுக்கு வேற எந்த, இது 3 கண்டிஷன்ஸ் தான் நீங்க பண்ண முடியாது. இது 3 தவிர்த்து எனிபடி கேன் கிவ் ஆஃபர் வெத்தலை பாக்கு ஆர் எனி கைண்ட் ஆஃப் திரவியம் டு விமென். ஸோ அவாவா சம்பிரதாயத்துல எப்படி பண்ற வழக்கம் உண்டோ அதை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். இதுதான் நவராத்திரியோட விசேஷம். ஆல்சோ எனக்கு ஒரே ஒண்ணு கேட்கணும். தேவி பாகவதம் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா என்னால 2 சாப்டர் தான் முடிக்க முடிஞ்சது. நான் தேர்ட்க்கு அப்புறம் நான் படிக்கவே இல்லை. ஆக்சுவலி எனக்கு இந்த நவராத்திரி பீரியட்ல யாராவது நமக்கு வந்து இந்த மாதிரி தேவி பாகவதமோட பிரச்சாரம் வந்து கொடுக்குற மாதிரி இல்ல கதைகள் எல்லாம் நமக்கு வந்து ஃபுல்லா கீர்த்தனை வந்து சொல்ற மாதிரி ஏதாவது யாராவது உங்களுக்கு தெரியுமா? ஸோ தட் நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி a part. அனந்தராம தீட்சிதரோட உபன்யாசம் ஆர் அவைலபிள் ஆன் யூடியூப். தேவி பாகவதம் ஒருதா எனக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணி எனக்கு நான் கேட்டுக்கிறேன். என்கிட்ட லிங்க் இல்ல, நானே சர்ச் தான் பண்ணணும். கிடைச்சதுன்னா கண்டிப்பா கொடுப்பேன். சரி, அவர் பேர் என்ன சொல்லுங்க? அனந்தராம தீட்சிதர். அனந்தராம தீக்ஷிதர். ஆமா, சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். அவருடைய ஸ்பெஷாலிட்டியே நாராயணியம் தான். ஓகே ஓகே, தேவி நாராயணியம். ஓகே, தேவி நாராயணியம், நாராயணியம் இஸ் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே. இது தேவி பாகவதத்துக்கும் வந்து இவர் வந்து எல்லாம் ஒரு சாப்டருக்கும் சொல்லியிருக்காரு கதை. மாடர்ன் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் உபன்யாச கர்த்தா அவர் தான். 1940s 50s இவர் பண்ண உபன்யாசங்கள் இதெல்லாம். ஓ, அவர் தேனாளி அனந்தராமனா? என்ன சொன்னார் பேரு? தேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். தேங்காலிபுரமா? ஓகே. சரி, ரொம்ப நான் வந்து ஃபேமஸ் பேர் அவரோடது. இஸ் a very famous personality. ஓகே, நான் தேடி பாக்குறேன். உங்களுக்கும் லிங்க் ஏதாவது கிடைச்சதுன்னா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் வந்து அட்லீஸ்ட் நான் வந்து மீதி சாப்டர்ஸ் நான் வந்து படிக்கல. நீங்க சொன்ன கதையெல்லாம் நான் படிச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் தேர்ட்ல இருந்து நான் படிக்கல. அந்த ஆஸ்திக முனி வந்து இதை நிறுத்தி விடுறாரோன்னு அந்த யஜ்ஞத்தை, சர்ப்ப யஜ்ஞத்தை, அதுக்கப்புறமா நான் படிக்கல. சரி, அது யாராவது நமக்கு வந்து சொல்றா அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் கேட்டுக்கலாமே அப்படின்னு நான் நினைச்சேன். கேட்கலாம், தாராளமா கேட்டுக்கலாம். எனக்கு லிங்க் இருந்தா எனக்கு கிடைச்சதுன்னா ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பா. ஏன்னா நான் கேட்டது வந்து ஏதோ MP3 ஆடியோவை ஏதோ ரெக்கார்டட் ஃபார்ம்ல யாரோ ஒருத்தர் கொடுத்து நாங்க கேட்டோம். ஸோ யூடியூப்ல இருக்குங்கிறது தெரியும், பட் நான் பண்ணது இல்லை அதை. ஸோ நான் கிடைச்சேன்னா கண்டிப்பா அனுப்புறேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ். இந்த வாரம் ஃப்ரைடே கிளாஸ். இந்த வாரம் ஃப்ரைடே கிளாஸ் should be there. எனக்கு கேன்சல் பண்ற எண்ணம் இல்லை. பட் டிபெண்டிங் ஆன் அன்னைக்கு என்ன நடக்கிறதுங்கிறத பொறுத்து தான். ஸோ நான் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்றேன் எதுவா இருந்தாலும். அப்படி கிளாஸ் கனெக்ட் ஆச்சுன்னா கிளாஸா எடுக்கலாமா, இல்ல ஒரு 1 hour செஷன் வேர் வி கேன் கெட் இன்டு சம் மெடிடேஷன், சம் எக்ஸ்பீரியன்சிங் அம்பாள், அந்த மாதிரி எடுத்துக்கலாமாங்கிறது எனக்கு சொல்லுங்க.
Post your views on the group. Most welcome. ஓகே. இல்ல என்ன கேட்டேன்னா நீங்க அம்பாள் கதை கட்டணும் இந்த மாதிரி நிறைய சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. கதை சொல்றது. ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்ல என்னால ஏதாவது தீர்த்து வைக்கக்கூடிய சந்தேகங்கள்னு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. ஐ வில் ட்ரை அண்ட் ஆன்சர் யுவர் क्वेश्चन. Okay. So we are good to go. Mangalam ma'am, Malati ma'am, Premlata ma'am, Matani ma'am, Subhaji, Krishnaveri ma'am illa pola irukku, exited ah. மேம் நீங்க அம்பாள் சரித்திரம் கேட்கணும் சொன்னேன்ல, அது கூகுள்ல தானே கிடைக்குமா? அம்பாள் பத்தி யூடியூப்ல இருக்கு. இந்த போட்டுட்டாலே பண்ணி எடுத்து ஓ போட்டிருக்கா பாருங்க குரூப்ல. ஓகே It should be that. அதுதான் இது. ஓகே தேங்க் யூ. Likely to be. அது என்ன பிளேலிஸ்டா இருக்கா மணி? எப்படி இருக்குது பிளேலிஸ்ட்? பிளேலிஸ்டா தான் இருக்கு. யாரோ by லலிதா சுந்தரமூர்த்தின்னு போட்டிருக்கு. யாரோ சொல்லுங்க மணி. சாரி. யாரோ லலிதா சுந்தரமூர்த்தின்னு போட்டு பிளேலிஸ்டா தான் இருக்கு. நான் பாத்துக்கோங்க. அது வந்து ஆடியோ எப்படி இருக்கு செக் பண்ணிக்கோங்க. தெரியல, போட்டோட இருந்தது. That is why I thought. கரெக்ட். இல்ல thank you so much. இல்ல தேங்க்யூ. 1940s ல ரெக்கார்ட், early 1950s ல ரெக்கார்ட் பண்ண ஆடியோ இது. நல்லா இருக்கு. சரி. So that is solved. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே. So பாப்போம். நான் நெக்ஸ்ட் ஃப்ரைடே கிளாஸ் ஆர் த செஷன் we are planning எப்படி போறதுன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் அனுப்புறேன். சரி பாப்போம். எல்லாரும் நவராத்திரி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னொரு ரிக்வெஸ்ட் எல்லார்கிட்டயும், நான் இங்க துபாயில இருக்கிறதுனால ரொம்ப நிறைய பேர் வீட்டுக்குலாம் நான் போய் கொலு பார்க்க முடியாது. நீங்க ஏதாவது போட்டோ அனுப்பினீங்கன்னா நான் அப்படியே பாத்துக்கிறேன். கண்டிப்பா. அங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது. எல்லாராத்துக்கும் போயிட்டு வந்துட்டு அதெல்லாம். பட் இங்கேயும் வந்து இருக்கா ஒரு 2-3 பேர் இருக்கா. பட் அது ரொம்ப தூரம். நான் இப்ப என் ஹஸ்பண்ட புடிச்சு இவரை கூட்டிட்டு இங்க இருந்து கேப் எடுத்துட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் எனக்கு. இங்க அது அவ்வளவு ஈஸியாவும் இல்லை எனக்கு டிரான்ஸ்போர்ட். சோ அதனால இங்க வந்து எனக்கு 3 வருஷம் தான் ஆறுது. பட் ஐ ரியலி மிஸ் அந்த ஒரு சென்னை நவராத்திரி வைப். அதெல்லாம் இங்க சுத்தமா வந்து பார்க்கவே முடியாது. சோ நீங்க யாராவது போட்டோஸ்ல ஏதாவது கொலு எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணிவிட்டேன்னா நான் பாக்குறேன். அதுதான். எனக்கு என்னமோ வீட்டுல கொலு பாக்குறத விட நான் போன வாரம் தெரியாதனமா ஒரு ஃப்ரீக் ரீசன் வெண்ட் மயிலாப்பூர் அந்த ரோடோர பாக்குறது இன்னும் சூப்பரா இருந்தது. வேற லெவல்ல இருந்தது. You should come after Vijayadashmi. ஆமா. கொசுப்பேட்டை போ. அப்பதான் வந்து நிறைய கூட்டம் சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் நவராத்திரி ஆசீர்வாதம். பெரிய பெரிய பொம்மையா நிறைய இருக்கு. எல்லாருக்கும் நவராத்திரி ஆசீர்வாதங்கள். என்னால இங்க எதுவுமே எடுத்துட்டு வரவும் முடியல. பிள்ளையார் பொம்மை கூட இங்க நாட் அலவுடுன்னு சொல்லிட்டா கஸ்டம்ஸ்ல. எதுவுமே எடுத்துட்டு வர முடியல என்னால. எல்லாத்தையும் மாமியார் அத்தையும் எடுத்துட்டு வந்துருக்கேன். அங்க அவாதான் வைப்பா. எதுவுமே இங்க எடுத்துட்டு கொடிய வச்சு பிள்ளையார புடிச்சு. இல்ல நான் இங்க வந்து கொஞ்சம் 3 வருஷத்துல கொஞ்சம் வாங்கி இப்போ ஒரு குட்டி கலெக்ஷன் பண்ணிருக்கேன். ஒரு பொம்மை 2 பொம்மை. அங்க நமக்கு கிடைக்கிற 100 ரூபாய் குட்டி டால்ஸ் எல்லாம் இங்க வந்து மினிமம் வந்து 7,000 10,000 சொல்றா. சாதாரணமா இத்தனூண்டு பிள்ளையார் பொம்மைக்கே வந்து சார்ஜிங் 300 dirhams. அவ்வளவு எக்ஸ்பென்சிவா சொல்றா. ஆமா நான் அதனால ஆனா நான் சும்மா பேருக்கு ஒண்ணு வாங்குவேன் எவ்ரி இயர். அது கொஞ்சம் வந்து இந்த கலெக்டபிள்ஸ் அண்ட் கொஞ்சம் வந்து ஸ்மகிள் பண்ணிட்டு வந்தது அதெல்லாம் வச்சிருக்கேன்.
சென்னையில இருந்து பொட்டியில ஏதாவது 1 2 போட்டு எடுத்துட்டு வருவேன். அதெல்லாம் இருக்கு. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்க யூடியூப்ல போட போறியா திவ்யா? ஸ்மகிள் பண்ணிட்டு வந்திருக்கேன்லாம் சொல்றா. We'll see. துணி பொட்டியில எடுத்துட்டு வந்துட்டோம். பாப்போம் எல்லாருக்கும். ஓகே.